மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை ஒட்டி அறுபடை வீடுகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இன்று விடுமுறை நாள் என்பதால் நிச்சயமாக ஏராளமான மக்கள் அங்கு குவிந்திருப்பார்கள். என்ன நிலவரம்? பூங்குழலி, முருகன் மாநாடு மதுரையில் நாளை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதற்கு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருகை தருவார்கள் என இந்து முன்னணி சார்பாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த முருக மாநாடு நடைபெறும் இடத்திற்கு முன்பதாக அறுபடை வீடுகளின் கண்காட்சி போன்று முருகனை அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முதல் பழமுதிர்ச்சோலை வரைக்கும் 6 படை வீடுகளும் கோபுரம் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்ப்பதற்காக இன்று விடுமுறை நாட்கள் என்பதால் அதிக அளவு பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். நாளை மாநாடு நடைபெற உள்ள நிலையில் நாளையும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் நாளை ஈடுபட உள்ளனர். இதுக்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்காக ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண், மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாண்டிச்சேரி, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட ஆளுநர்களும் வருகை தர இருப்பதாகவும் இந்த முதல்கட்ட தகவலாக தெரிய வந்துள்ளது. தற்போது 6 நாட்களில் தற்போது வரை 1.5 லட்சம் பேர் மக்கள் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நாளை நடைபெறும் இந்த மாநாட்டில் 5 லட்சம் பக்தர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்தடைவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.